அண்மைச் செய்தி. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா குறித்து ஏஐ புகைப்படத்தை வெளியிட்டு அவதூறு பரப்பியதால் மாரிதாஸ் கைது செய்யப்பட்ட நிலையில் கைது குறித்து போலீசார் தற்போது விளக்கம் அளித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். யூடியூப்பிலான மாரிதாஸ் மதுரை வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக புதிதாக பதவியேற்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்தும் அதில் உள்ள அமைச்சர்கள் குறித்தும் மாரிதாஸ் அவர்கள் தனது யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்து வந்தார். அவதூறு பரப்பும் வகையிலும் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தும் இந்த பதிவுகளை யூடியூப் தளத்தில் பதிவிட்டு வந்தார். இந்த நிலையில்தான் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பற்றி ஏஐ புகைப்படத்தை வெளியிட்டு அவதூறு பரப்பும் வகையில அவர் பேசியதனால அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஐடி ஆக்ட் மற்றும் பெண்கள் குறித்து அவதூறு பரப்புவர்கள் பேச உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏஐ புகைப்படத்தை வெளியிட்டு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறு பரப்பும் வகையில மாரிதாஸ் விமர்சனம் செய்ததாகவும் பெண் என்றும் பாராமல் அமைச்சர் கீர்த்தனாவின் கண்ணியத்திற்கு குந்தகம் விளைக்கும் வகையில நடந்து கொண்டதாகவும் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக பொய்யான செய்தியை பரப்பிய புகாரில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தை போலியாக பயன்படுத்தி போலியாக புகைப்படம் உருவாக்கிய புகாரில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரது தாயாரிடம் அந்த ஆவணங்களை காட்டி அவர்கள் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் கண்ணியத்திற்கு குறைவாக பதிவிடக்கூடிய நபர்கள் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.